நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 41. துவாரகையில் இருந்து 12 நாள் நடை செல்லும் தொலைவில் இருந்தது தொன்மையான ஜனபதமாகிய கஜயந்தம். 108 மலைக்குடிகள் வாழும் 1000க்கும் மேற்பட்ட சிறிய ஊர்களின் பெரும் தொகை அது. அதன் நடுவே அமைந்த மலை ஒன்றன் மேல் ஒன்றென 3 பெரும் குன்றுகளும் 2 இணைப்பு குன்றுகளும் கொண்டது. கேஜரி மரங்கள் மட்டுமே நின்றமையால் அது கஜயந்தம் என்று பெயர் கொண்டிருந்தது. அம்மக்கள் கஜ்ஜர்கள் எனப்பட்டனர். அக்குன்றுகளை ஒன்றிணைத்து வேதங்களின் சௌனக பாடங்கள் உருவான காலகட்டத்தில் ஒரு தொல் நகரம் எழுந்தது. அதை கஜயந்தபுரி என்றனர். விண்ணில் எழுந்த தங்கள் மண்ணை ஆளும் சூரியனே கஜ்ஜர்களின் தெய்வம். ஒவ்வொரு நாளும் முதற்கதிரை நோக்கி கைகூப்பி நின்று வழிபடுவது அவர்களின் குல வழக்கம். அவர்களின் பட்டிகளில் மூங்கில் மேல் எழுந்து காற்றில் துடிக்கும் வெண்கொடியில் சூரியனே பொறிக்கப்பட்டிருந்தான். அன்று அப்பகுதி வருடத்தில் 7 மழை மட்டுமே பெறும் நிலம் என்னும் பொருளில் சப்த வருஷம் என்று பெயர் பெற்றிருந்தது. மாடுகளை மேய்க்கும் அளவுக்கு அங்கே புல் செழிப்பதில்லை. ஆகவே ஆடுகளை மேய்க்கும் உபயாதவர்கள் அங்கே குடிகளை அமைத்து ஊர்களில் பெருகினர். ஆனால் அவர்களின் ஊர்கள் என்பவை நிலையானவை அல்ல. ஒவ்வொரு குடிக்கும் ஊர் என்று ஒன்று இருக்கும். அது அவர்களின் குடி தெய்வங்களும் மூதாதையரும் கோயில் கொண்ட மரத்தடிகளும் பாறையடிகளும் தான். ஆண்டில் 9 மாத காலம் அங்கே மானுடர்கள் இருப்பதில்லை. ஆட்டுப்பட்டிகளை அமைத்தபடி விரிந்த வெற்ற நிலத்தில் ஆயர்கள் ஆண்டு முழுக்க அலைந்து கொண்டிருப்பார்கள். மழை பெய்ததும் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி வந்து ஒன்றிணைந்து குடில் கட்டி குடிகொள்வார்கள். தெய்வங்களுக்கும் மூதாதையருக்கும் ஆண்டு திரை கொடுப்பார்கள். மூதாதையர் காலடியில் புதுத்திட்டு சென்ற மதுவை அகழ்ந்தெடுத்து மூத்த கருங்கிடாவை வெட்டி உடன் படைத்து வணங்குவார்கள். மழைக்காலத்தில் 7 உண்டாட்டுக்கள் நிகழும். ஆடலும் பாடலும் ஏறு தழுவுதலும் சிலம்பாட்டமும் மூதாதை சொல் கூறுதலுமாக அவர்கள் மகிழ்வார்கள். அஜபால விருத்தம் என்று சொல்லப்பட்ட ஆயர்குடிகளின் பேரவை அப்போதுதான் கூடும். 108 குடிகளின் சொல் கொண்டார்களும் சப்த வருஷத்தின் அச்சு என ஓங்கி நின்றிருந்த கஜயந்த மலையின் மீது கூடுவர். குடி வழக்குகள் பேசி தீர்க்கப்படும். மேய்ச்சல் நிலங்கள் பங்கிடப்படும். பெண் கொண்டு பெண் கொடுப்பார்கள். அரிதாக மைந்தர் கொடையும் நிகழும். நோயுற்றோ பெரிதாலோ ஆடுகள் குறைந்த குடிகளுக்கு மிகை ஆடுகள் கொண்ட குடிகள் ஆட்டுக்குட்டிகளை அளிப்பார்கள். 10க்கு 2 பெருக்கம் என்பது அதற்கான தொல் கணக்கு. 108 குடிகளும் பெருக பெருக அங்கே ஆண்டில் 2 முறையும் பின்னர் 3 முறையும் குடியவை கூட வேண்டியிருந்தது. 108 குடிகளுக்கும் பொதுவாக குடித்தலைவர் ஒருவரை தேர்வு செய்தனர். முதலில் சுழற்சி முறையில் தலைமை தேர்வு செய்யப்பட்டது. 108 குடிகளுக்கும் அதில் நிறைவு எழாமையால் 108 குடிகளுக்கும் பொதுவாக எக்குடியையும் சேராத தலைமை குடி ஒன்று உருவாக்கப்பட்டது. கஜயந்தர்கள் என அக்குடிமரபு அழைக்கப்பட்டது. நாளடைவில் கஜ்ஜர்கள் நிலைத்த ஊர்கள் கொண்டவராயினர். ஊர்களை இணைக்கும் பாதைகள் உருவாயின. அப்பாதைகளின் பொது முடிச்சில் இயல்பாக சிறிய சந்தைகள் தோன்றின. அச்சந்தைகளுக்கு புறநிலத்து வணிகர்கள் வந்து ஆட்டுத்தோலும் உலர்ந்த இறைச்சியும் கொண்டு செம்பு வெண்கல பொருட்களையும் இரும்பு படைக்கலங்களையும் உப்பையும் மர உரியாடைகளையும் கொடுத்து மீண்டனர். சந்தைகள் விரிந்த போது ஊர்களும் பெருகி பறந்தன. அவர்களிடம் வரி கொண்ட கஜயந்தபுரி நகரம் என்றாயிற்று. அங்கே வெண்கல் சுவர்கள் மேல் சுண்ணம் பூசிய வெண்குவிடுகள் கொண்ட மாளிகைகள் எழுந்தன. கீழே நின்று நோக்குபவர்களுக்கு அது 100கணக்கான காளான்கள் முளைத்த மலைச்சரிவு என தோன்றியது. சத்ரகபுரி என அதை சற்று கேலியுடன் சொன்னார்கள் அயல் வணிகர். கஜ்ஜர்கள் அவர்களின் மொழியில் குஜ்ஜர்கள் என ஆனார்கள். அரைப்பாலை நிலத்தில் ஆடு மாடு மேய்த்து வாழ்ந்த மக்களிடம் அம்மழை காலத்தை கடப்பதற்கான உணவுக்கு அப்பால் எப்போதும் செல்வம் சேர்ந்ததில்லை. எனவே அங்கு அயலார் படை கொண்டு வருவதோ கொள்ளை தேடி மலைவேடர் புகுதலோ நிகழ்ந்ததில்லை. மாதவிடாய் குருதி என்று பிரிதை அறியாதவர் என்று அப்பால் வெண்பாலையில் வாழும் மக்கள் அவர்களை இகழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். தொன்று நிகழ்ந்து நூலென மறைந்த அரியா நெறிகளை கூட ரைவதகத்தில் சென்று காணலாம் என்று பயணிகள் சொன்னார்கள். பிரம்மனிடம் இருந்து துயின்று எழா நல்லூழ் பெற்று வந்த நாடு என்று சொன்னார்கள் சூதர்கள். எனவே பகையறியாது கோல் நாட்டி குடியாண்டனர் கஜயந்தபுரியின் தலைவர்கள். கஜயந்த குடியில் நூல் பயின்ற முதல் அரசர் ரைவதகர். நூல்கள் அறிந்த முதல் அரசரும் அவரே.
அவரது புகழை பாடும் தொன்மையான நூல் ரைவதக வைபவம். தொன்மையான நூலாகிய ரைவதக வைபவத்தின் கூற்றுப்படி ரைவதகர் மகாலய அமாவாசை அன்று நள்ளிரவு முகில் விலகி ஒரே ஒரு தனி விண்மீன் மட்டும் விண்ணில் எழுந்த நேரத்தில் பிறந்தவர். கஜ்ஜயந்தபுரியின் 68வது குடித்தலைவரான சுதமருக்கு மைந்தனாக பிறந்த அவர் முதல் 3 வாரங்கள் ஓசை எழுப்பவோ உடலை அசைக்கவோ செய்யவில்லை. அன்னையிடம் முலை அருந்துவதையும் கழிப்பதையும் தவிர்த்தால் அச்சிறு உடலில் உயிர் இருப்பதற்கான சான்றுகளை தென்படவில்லை. மருத்துவர் வந்து நோக்கி, அம்மைந்தன் உயிர் பிழைக்க மாட்டான் என்றார். 12 ஆண்டுகள் மைந்தனுக்காக காத்திருந்து தவம் இயற்றி அவனை ஈன்று எடுத்த அன்னையும் தந்தையும் இருபுறமும் அமர்ந்து விழி நீர் சிந்தினர். அந்நிலையில் அவ்வழி வந்த அருகநெறி துறவி ஒருத்தர் மைந்தனை பார்க்க வேண்டும் என்று விழைந்தார். கஜ்ஜயந்த மலைக்கு அப்பால் பாலிதான மலையில் அமர்ந்த ரிஷபரின் வழி வந்த அவர்கள் விண்ணாடை அணிந்து மண்மேல் என்றில்லாமல் உலவும் நெறியினர். கொல்லா நோன்பும் உவகை கொள்ளா உறுதியும் கொண்டவர்கள். மைந்தரையோ பெண்களையோ விழி தூக்கி நோக்கும் வழக்கமில்லை என்பதால் அரசரும் அரசியும் வியந்தனர். அவரை அடிபணிந்து ஏற்றி அரண்மனைக்கு கொண்டு சென்று மைந்தனை அவர் கால்களில் வைத்தனர். குனிந்து அம்மைந்தனின் நெற்றிப்பொட்டை தன் விரல்களால் தொட்ட அருகர், 8 வகை அசைவின்மையால் கட்டப்பட்டுள்ளது இச்சிறு உடல். 8 முற்பிறவி தலைகள் அவை. அவ்வெட்டையும் இன்று களைந்து எழுக என்றார். அக்கணமே குழந்தை கை கால்களை உதைத்து கொண்டு வாய் கோணலாகி வீறிட்டு அழத் தொடங்கியது. மெல்ல அதன் தலை தொட்டு வாழ்த்தி பின் ஒரு சொல்லும் சொல்லாமல் அருகர் திரும்பிச் சென்றார். நகைப்பும் அழுகையுமாக பாய்ந்து குழவியை எடுத்து தன் முலைகளோடு அழுத்தி கொண்டாள் அரசி. அரசியின் கழுத்தில் கிடந்த பதக்க மாலையை தன் சிறு கைகளால் அது பற்றி கொண்டது. மைந்தன் பிறந்த 28வது நாள் இடையணி பூட்டி பெயரணிவிக்கும் நன்னாளில் வடக்கே சவுனகவனத்தில் இருந்து வந்த மகா வைதீகரான கிருபர் என்பவர் பிறந்திருப்பது ரைவத மனுவின் மானுட வடிவம் என்று தன் முதல் விழியால் நோக்கி சொன்னார். முதன்மை மனுவாகிய சுயம்பு மனு பெற்ற மைந்தர் இருவர் பெரு வைதீகர்களான உத்தானபாதரும் பிரியவிரதரும். பிரியவிரதர் 4 வேதங்களிலும் சொல்லெண்ணி கல்வி கொண்டவர், பொருள் உணர்ந்து இறுதி கண்டவர். அவர் ஸ்வரூபை பர்கிஷ்மதி என்னும் 2 மனைவியரை கொண்டார். ஸ்வரூபை அக்னித்ரன் முதலிய 10 மைந்தர்களை பெற்றாள். பர்கிஷ்மதிக்கு உத்தரன், தாமசன், ரைவதன் என்னும் 3 மைந்தர் பிறந்தனர். காளிந்தி நதி கரையில் காமபீஜ மந்திரம் கொண்டு தேவியை வழிபட்டு தன்னை அமரனாக்கிய ரைவதர் அறம் பிழைக்காது நாடாண்டார். ஆகவே அவர் மனு என்னும் தகுதி பெற்றார். மலை மேல் கேச்சரி மரத்தடியில் ரைவதரின் ஆலயம் ஒன்று அமைத்து அங்கே மைந்தனை மலர்தாளத்தில் படுக்க வைத்து அவனுக்கு ரைவதகன் என்று பெயரிட்டார். அறச்செல்வனாகிய மனுவை பெற்ற சுதமரை மண்ணாளும் தகுதி பெற்ற அரசர் என்று அறிவித்து அரியணை அமர்த்தி மஞ்சள் அரிசியும் மலரும் பொன்னும் இட்டு மங்கள நீர் ஊற்றி செங்கோல் கொடுத்து வெண்குடை சூடச் செய்தார். கஜ்ஜயந்த அரச குலம் அவ்வாறு உருவானது. அவர்கள் கேச்சரி மரக்கிளையாலான செங்கோலும் அம்மலர்களை போன்ற அணி கொண்ட மணி முடியும் கொண்டனர். 5 வயதில் வானில் சுழலும் புல்லை கீழே அதன் நிழல் நோக்கி வீழ்த்தும் வில்துறன் கொண்டவரானார் ரைவதகர். 12 வயதில் புறவியில் நின்றபடி குன்றெறங்கி பாயும் திறன் கொண்டவரானார். கஜ்ஜயந்த குலத்தின் மா வீரன் என அவரை வாழ்த்தினர் குடிமூத்தார். அவர் 18 வயதில் கஜ்ஜயந்தபுரியை விட்டு அயல் வணிகர் குழு ஒன்றுடன் கிளம்பிச் சென்று 2 ஆண்டுகள் கடந்து திரும்பி வந்தார். அப்போது செம்மொழியை நன்கு பேசவும் எழுதவும் கற்றிருந்தார். குஜர்களின் தனி மொழியாகிய குர்ஜரியை செம்மொழி எழுத்துக்களில் எழுதவும் வாசிக்கவும் தன் மக்களுக்கு கற்பித்தார். ரைவதகரின் 22வது வயதில் தந்தை உயிர் நீக்க கஜ்ஜயந்தபுரியின் செங்கோலை தான் ஏற்றுக்கொண்டார். கஜ்ஜயந்த குலத்து மன்னர்களில் மிக இளம் வயதில் அரியணை அமர்ந்தவர் இவரே என்றனர் குலப்பாடகர்கள். வாலுககுடியின் கூர்மரின் மகளாகிய சைந்தவியையும் அவளுடைய 2 தங்கையரையும் மணந்து கொண்டார். அம்மூவரிலாக 8 குழந்தைகளுக்கு தந்தையானார். அவர்களில் மூத்தவராகிய பத்ரபானுவை தனக்கு பின் முடிசூட்ட வேண்டிய பட்டத்து இளவரசனாக அறிவித்தார். ஒன்று போல் பிரிதொரு நாளொன்று என்றும் நிகழ்வதே நிகழ்ந்து காலம் கடந்த போது நூல் ஆய்ந்து காணாடி மைந்தர் கொண்டாடி மகிழ்ந்திருந்த ரைவதகரின் வாழ்வில் ஒரு அரு நிகழ்வு நிலையழிவு கொணர்ந்தது. குஜரகுடிகள் வாழ்ந்த விரிநிலத்திற்கு தெற்கே
மாளவத்தின் எல்லையில் இருந்த முட்புதர் காடுகளிலிருந்து கிளம்பி வந்த கண்டர்கள் என்னும் மலை வேடர்கள் அவர்களின் ஊர்களுக்குள் புகுந்து ஆடுகளையும் கூலக்குவைகளையும் உலோகப் பொருட்களையும் கவர்ந்து செல்லத் தொடங்கினர். அவர்கள் இருந்த சிற்றூர்களில் இருந்த ஆண்களை வெட்டி வீழ்த்தி பெண்களை சிறை கொண்டனர். இல்லங்களுக்குள் செல்வங்களை குவித்திருக்கின்றனர் என்ற ஐயமுற்று அடித்தளம் வரை தோண்டி அனைத்தையும் புரட்டி போட்டு எரித்து சாம்பல் மேடாக ஊர்களை விட்டு சென்றனர். ஆடுகளை இழந்து குடியழிந்து கண்ணீரை அளித்து மாளா கண்ணீருடன் குஜரகுல மக்கள் குன்று நகர் நோக்கி வந்தனர். ஒவ்வொரு நாளும் தன் அரண்மனை வாயிலில் வந்து நின்று நெஞ்சரைந்து கதறிய மக்களை நோக்கி ரைவதகர் சினந்தார், கண்ணீர் விட்டார், செய்வதறியாது பதைத்தார். விரிந்த சப்தவர்ஷ நிலத்தை முழுமையாக எல்லை உழைத்து காக்கும் படை வல்லமை அவருக்கு இருக்கவில்லை. அப்படி ஓர் அறைகோவல் அதற்கு முன்பு வந்ததே இல்லை. அம்மலைக்குடிகளை ஒடுக்காமல் விடுவது அரச முறை அல்ல என்று துணிந்தார். ஆனால் அவர் நாட்டில் போரும் படைக்களமும் பயின்ற சிலரே இருந்தனர். தன்மை காவலர்களையும் அரண்மனை காவலர்களையும் திரட்டி சிறுபடை ஒன்றை அமைத்து கொண்டு எல்லைப்புற சிற்றூர் ஒன்றில் குடிகளென மாறு வேடமிட்டு தங்கியிருந்தார் ரைவதகர். 12 நாட்கள் அங்கே அவர்கள் இருந்தனர். மலைக்குடிகளை கவரும் பொருட்டு கொழுத்த கன்றுகளை எல்லைப்புறத்தை மேயவிட்டனர். வரப்போகும் எதிரிக்காக ஒவ்வொரு கணமும் 100 சூழ்கைகளை உள்ளத்தில் சமைத்து அழித்தபடி காத்திருந்தனர். எண்ணியது போலவே ஒரு நாள் தொலைவில் புழுதி முகில் எழுந்து நிற்க கண்டான் பாறை மேலிருந்த கண்ணோக்கு காவலன். குறுமுழவை அவன் மீட்ட ரைவதகர் கிளம்புக என்று ஆணையிட்டார். இது நம் முதல் வெற்றி. நம் மண்ணையும் மைந்தரையும் காப்போம், எழுக. அவர்கள் தங்கள் விற்கலன்களையும் வாள்களையும் எடுத்துக்கொண்டு போர்க்குரல் எழுப்பி எழுந்தனர். தொலைவில் அடிவானை தாங்கி நிற்பது போல் தெரிந்த செம்மண் குன்றுகளின் மேல் உருண்டு நின்ற பெரிய கரும்பாறைகளில் குதிரைகளின் குளம்பொலிகள் எதிரொலிக்கத் தொடங்கின. பின்னர் தென்கிழக்கே தொலைவில் சுழி காற்று அணுகுவதைப் போல மலைவேடரின் குளம்படிகள் கிளப்பிய புழுதி எழுவதை ரைவதகர் கண்டார். தென்கிழக்கு திசையில் இருந்து செம்பட்டுக்குள் இருந்து பாசிமணி மாலையை உருவி நீட்டியது போல் ஒன்றன் பின் ஒன்றென வந்து கொண்டிருந்த கண்டர்களின் புறவிப்படையை மலைப்பாறையின் உச்சியில் இருந்து நோக்கி ரைவதகர் திகைத்தார். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலா வருகிறார்கள் என்று அருகில் இருந்த குடித்தலைவரிடம் கேட்டார். ஆம் அரசே, அவர்கள் அங்கு முள் நிறைந்த மலைக்காடுகளுக்குள் உண்ணிகள் போல பெருகி வாழ்கிறார்கள். சிறுகு கொண்டு அவை காற்றில் ஏறி சூழ்வது போல் முடிவிலாது வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர். வெறும் கன்றுகளை கொண்டு செல்லவா வருகிறார்கள் என்றார் ரைவதகர். கன்றுகளுக்காக அல்ல, பெண்களுக்காக என்றார் இன்னொருவர். அவர்கள் குடியில் பெண்கள் அரிது. அவர்கள் கரிய தோற்றமும் பேருருவும் கொண்டவர்கள். இனிய மண்ணிறமும் சிற்றுருவும் கொண்ட எங்கள் பெண்கள் மேல் பெரும் காமம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கவர்ந்து செல்லும் நமது பெண்கள் அவர்களுக்கு அஞ்சி உடல் நலிந்து செல்லும் வழியிலேயே உயிர் துறக்கிறார்கள். இறந்தவர்களை செல்லும் வழியோரம் பாறைகளிலேயே வீசிவிட்டு செல்கிறார்கள். இங்கிருந்து அவர்களின் முட்காடுகளின் பாதைகளின் இருபுறமும் வெள்ளெலும்புகள் என நமது பெண்கள் கிடப்பதை காணலாம் என்றார் குடித்தலைவர். இளையோன் ஒருவன், அஞ்சி உயிர் துறந்த பெண்களை அப்போதும் விடாமல் சடலங்களுடன் உறவு கொள்கின்றனர் என்கிறார்கள் சிலர் என்றான். ஆனால் அங்கு சென்று வாழும் நம் குடிப்பெண்களுக்கு பிறக்கும் செந்நிற குழவிகளை அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அக்குழவிகளை தங்கள் தெய்வங்களுக்கு உகந்தவை என எண்ணி மலர் சூட்டி விழவு கொள்கிறார்கள் என்றான் இன்னொருவன். செந்நிறமே தெய்வங்களுக்கு உரியது என்று அவர்களின் குடி தெய்வம் பூசகரின் உடலில் எழுந்து சொன்னதாம். செந்நிற குழந்தைகளை தெய்வங்களின் மலர்கள் என்கிறார்கள். ரைவதகர் எழுந்து, நாம் அவர்களை எதிர்கொள்வோம் என்றார். வில்லெடுத்து வளைத்து அம்பு தொடுத்து காத்து நின்றார். புறவி குளம்பொலிகள் அவர்களை சூழ்ந்திருந்த மலைகளுக்கு மேல் உருண்டு அசைவற்று நின்ற பாறைகளில் முட்டி பெருகி திசைகளென மாறி சூழ்ந்து கொண்டன. ஒலிகளை கேட்காதீர்கள், முற்றிலும் செவிகளை மூடிக்கொள்ளுங்கள், அவை சித்தத்தை மயக்குகின்றன. அக்குதிரைகளை மட்டுமே பாருங்கள், ஆணைகளுக்கு என் கைகளை நோக்குங்கள் என்று ரைவதகர் ஆணையிட்டார். தன் கையில் செவ்வண்ண கொடி ஒன்றை சுற்றி கட்டி கொண்டார். நமது அம்புகள் குறுகிய தொலைவு மட்டுமே செல்லக்கூடியவை. நாம் சிறு பறவைகளை மட்டுமே வேட்டையாடி வாழும் இளம் பாலை நிலத்து மக்கள். இங்கிருந்து அவர்களை வீழ்த்த முடியாது. நம் எல்லைக்குள் அவர்கள் நுழைவது வரை காத்திருப்போம். அதோ
இரு விரல்களென விரிந்துள்ள அப்பாறைகளுக்கிடையே இருக்கும் இடுக்கு வழியே நமது ஊருக்குள் நுழைவதற்கான சிறிய வாயில். அவர்கள் எத்தனை பேர் ஆனாலும் ஒவ்வொருவராக சற்று தயங்கியே உள்நுழைய முடியும். அதுவே நமது இலக்கு என்று இருக்கட்டும் என்றார் ரைவதகர். அவரது ஆணைப்படி குஜர்களும் காவலர்களும் தங்கள் விற்களை நாணேற்றி அவ்வூரை சூழ்ந்து நின்ற சிறு குன்றுகளின் உருளைப்பாறைகளுக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டனர். அனைவரும் விழிகளிலிருந்து மறைய அந்த பாறைகள் கோல்பட காத்திருக்கும் பெரு முரசுகளின் தோல் பரப்புகள் என விம்மி நின்றன. ரைவதகரின் ஆணைப்படி அவ்வூரின் அனைத்து பெண்களும் குழந்தைகளும் ஊரிலிருந்து பின்வாங்கி அப்பால் விரிந்து கிடந்த முட்புதர் வெளியின் ஊடாகச் சென்ற பாதையில் சென்று தொலைவில் 7 மாபெரும் உருளைப்பாறைகள் அமர்ந்த மொட்டை குன்றை அடைந்து அங்குள்ள மடம்புகளிலும் குழிகளிலும் பதுங்கிக் கொண்டனர். அத்தனை மலைப்பாறைகளும் முரசுகள் என ஒலி எழுப்பத் தொடங்கிய போது கண்டர்களில் முதல் வீரன் பிளவுபட்ட பாறையின் இடைவெளி வழியாக எல்லைக்குள் நுழைந்தான். அக்கணமே நெஞ்சில் தைத்த அம்புடன் புறவியிலிருந்து வீழ்ந்தான். அவன் அலறல் ஒலி கேட்டதுமே அவனை தொடர்ந்து வந்த வீரன் கடிவாளத்தை இழுப்பதற்குள் அவனும் வீழ்ந்தான். பின்னால் செல்லுங்கள், பின்னால் செல்லுங்கள் என்று அங்கு எவரோ கூவுவது கேட்டது. ஆனால் இறுதியில் வந்து கொண்டிருந்த வீரன் வரை அவ்வாணை சென்றடையாததால் அணை கட்டி தேக்கப்பட்ட ஓடை போல புறவி நிறை ஒன்று தேங்கி ஒன்றுடன் ஒன்று முட்டி சுழலத் தொடங்கியது. அவர்களில் தலைவனை அடையாளம் கண்டு அவனை அம்பால் வீழ்த்தினார் ரைவதகர். அவன் விழுந்ததும் சூழ நின்றவர்கள் கல்பட்ட நீர் அலைவளையங்களாகி விரிவது போல் விலகினர். அணுகுங்கள், விடாது அம்பு செலுத்துங்கள் என்று கையசைத்து கொண்டே பாறை மறைவிலிருந்து பாறை மறைவிற்கு ஓடி அவர்கள் மேல் அம்பு செலுத்தினார் ரைவதகர். ஒவ்வொருவரும் கை காட்டி பிறருக்கு ஆணையை அறிவித்தபடி பாறையிலிருந்து பாறைக்கு சென்று அணுகி ஒளிந்தபடி அம்பு எழுப்பினர். ரைவதகரின் அம்புகள் மட்டுமே அத்தனை தொலைவு செல்லக்கூடியவையாக இருந்தன. குஜர்களின் பிற அம்புகள் கண்டர்களை சென்றடையவில்லை. ஆனால் மறைவிடத்திலிருந்து வந்த தாக்குதலை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்பாறை வழி அத்தனை சிறியதென்பதையும் கணித்திருக்கவில்லை. அஞ்சியும் குழம்பியும் கூச்சலிட்டனர். அம்புப்பட்டு விழுந்து கொண்டே இருந்த கண்டர்களைக் கண்டு அஞ்சி பின்னால் சென்றனர். அதற்குள் அவர்களுக்குரிய அடுத்த தலைவன் உருவாகி இருந்தான். அப்படையை வழிநடத்தி வந்த முதியவனின் இடத்தை தன் ஆணைத்திறனாலேயே எடுத்துக்கொண்ட இளையவன் மேலும் பல மடங்கு திறன் கொண்டவனாக இருந்தான். புறவிகளை பின்னால் நகரச் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்தான். கணங்களுக்குள் முடிவெடுத்து ஒற்றை சரடென வந்த புறவிப்படையின் முன்னால் வந்த புறவிகளை 2 நிறைகளாக மாற்றி பிளந்து இரு பக்கமும் சுழன்று திரும்பி பின்னால் வரச் செய்தான். அவர்கள் பின்னால் சென்று தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு புறவி வீரனிடமும் நிற்கும்படி ஆணை கூவ, அதற்கு பின்னால் வந்த புறவி வீரனிடம் அவன் ஆணை கூவ, ஆணை பாம்பின் உடலுக்குள் இறை நகர்வது போல செல்வதை கண்கூடாக காண முடிந்தது. புறவிகள் மண்ணில் குளம்பொன்று நின்றன. பாம்பு அசைவிழந்த பின்பக்கமாக வளைந்து செல்லத் தொடங்கியது. உளைச்சேற்றிலிருந்து பின்கால் எடுத்து வைத்து மெல்ல கரையேறும் விலங்கு போல தன் புறவிப்படையை அச்சிறு இடுக்கிலிருந்து மீட்டெடுத்தான். அவனுடன் வந்த 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் அங்கு அம்புப்பட்டு வீழ்ந்து கிடந்தனர். அவர்கள் கிடந்த வகையிலிருந்து அம்புகள் படாத எல்லை ஒன்று உண்டு என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவ்வெல்லைக்கு அப்பால் தன் படையை முழுமையாக விலக்கி கொண்டு அந்நிலப்பகுதியை ஆராய்ந்தான். உயரமற்ற குன்றுகளால் சூழப்பட்ட அந்த சிற்றூரின் காவல் என்பது மலைப்பாறைகளே என அறிந்தான். அவற்றுக்கு பின்னால் தான் வில்லவர் ஒளிந்திருக்கிறார்கள் என்று கணித்தான். எதிரிகள் தாங்கள் ஒளிந்திருந்த மலைச்சரிவுகளிலிருந்து வெட்டவெளிக்கு வரமாட்டார்கள் என்பதை தெளிந்தான். மேலும் மேலும் பின்னகர்ந்து தனது புறவிப்படையை 3ஆக பிரித்தான் கண்டர்களின் இளந்தலைவன். 2 பக்கங்களிலும் 2 பிரிவுகளை கைகளாக நீளச் செய்தான். அவை வலையென விரிந்து அவ்வூரையும் சூழ்ந்த குன்றுகளையும் ஒட்டுமொத்தமாக வளைக்கத் தொடங்கின. நடுவே இருந்த சிறு வளைவில் மலைச்சரிவுகளில் உருண்டு வந்து நின்றிருந்த பெரும் பாறைக்கு பின்னால் தன் சிறுபடையை அணிவகுத்து நிற்கச் சொல்லி அசைவின்றி காத்திருந்தான். ரைவதகர் கண்டர்களின் படை பின்வாங்குவதைக் கண்டார். அச்செயலில் இருந்த முழுமையான ஒழுங்கு அங்கு ஒரு சிறந்த தலைவன் உருவாகி இருப்பதை அவருக்கு காட்டியது. கிண்ணத்தில் ஊற்றப்படும் நீர் தாரை என அந்த பாறையில் முட்டி 2ஆக பிரிந்து வளைந்து பின் நகர்ந்து சென்ற புறவிப்படையை கண்டபோது அதற்கிணையான சூழ்கை ஒன்றை தன்னாலும் வகுக்க முடியாதென்று எண்ணினார். குதிரைகள் பின்வாங்கி சென்ற பின்
செம்புழுதியில் அவர்கள் முற்றிலும் மறைந்தனர். அவ்வப்போது வாள்களின் அசைவுகளும் படைக்கலங்களின் மின்னல்களும் மழுங்கிய குரல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. பின்வாங்குகிறார்கள் என்று ஒருவன் கூவினான். இல்லை என்று ரைவதகர் தலையசைத்தார். பின்பு செவிமேல் கை வைத்து கண்மூடி புறவிகளின் குளம்பொலி ஓசைகளில் வந்த மாறுதலை அறிந்தார். அவர்கள் நம் ஊரை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்றார். எப்படி என்றார் அருகே நின்ற குலத்தலைவர். இம்மலைகளுடன் சேர்த்து நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்றார். அது எப்படி அவ்வளவு என்று அவர் சொல்வதற்குள் ஒருவன் புரிந்து கொண்டு, ஆம், அதுவே அவர்கள் செய்யக்கூடுவது. இன்னும் சில கணங்களில் நமக்கு பின்னால் வந்து விடுவார்கள் என்றான். ரைவதகர், இப்பாறை மறைவுகளில் இருந்தால் நாம் வீழ்ந்தோம் என்றார். நாம் போரிடுவோம், நம்மால் போரிட முடியும் என காட்டி இருக்கிறோம். இப்போது பின்வாங்கினால் பின்பு நாம் எழுவதே அரிது என்றார் மூத்த குடித்தலைவர். அவர்களை எதிர்கொள்ள நம்மால் முடியாது. நாம் மிகச் சிலரே. நாம் பின்வாங்கி செல்வோம். உகந்த இடமும் சூழலுமின்றி போரிடுதல் தற்கொலையாகும். நம் இளையோரை நாம் காக்க வேண்டும் என்றார் ரைவதகர். அவரது ஆணைப்படி பாறை மறைவை விட்டு ஒவ்வொருவராக பின்னால் சென்றனர். பின்னால் செல்லும் போதும் ஒரு பாறை மறைவிலிருந்து இன்னொரு பாறை மறைவுக்கு செல்லுங்கள், ஒருபோதும் வெட்டவெளிக்கு செல்லாதீர்கள் என்று ரைவதகர் ஆணையிட்டார். அவர்கள் ஒளிந்து ஒளிந்து பின்வாங்கி செல்லும் போது எதிர்கொண்ட சிறு பாறை ஒன்றின் மேல் ஏறி ஒருவன் மறுபக்கம் குதித்தான். வானிலேயே நெஞ்சில் பாய்ந்த அம்புடன் அலறி கைகால் உதறி பாறை இடுக்குக்குள் விழுந்தான். போர்க்களை பயிலாத குச்சர்கள் இருவர் அறியாது கூச்சலிட்டபடி அவனை நோக்கி எழுந்ததுமே அம்பு பட்டு வீழ்ந்தனர். பெரிதொருவன் பாறை மேல் ஏறி நம்மை சூழ்ந்துள்ளார்கள் என்று கூவினான். அவன் கழுத்தை தைத்த அம்பு அவன் குரலை துண்டாக்கியது. குச்சர்கள் அதன் பிறகு எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று உணரவில்லை. கூச்சலிட்டு அலறியபடி ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய இடங்களை நோக்கி ஓடத் தொடங்கினர். வெட்டவெளிக்கு வந்த அனைவரும் அக்கணமே கொல்லப்பட்டனர். ஒளிந்து கொள்ளுங்கள், வெளியே வராதீர்கள் என்று ரைவதகர் கூவிக்கொண்டு இருந்தார். ஆனால் வேட்டையோ போரோ தெரியாத அம்மக்களால் ஒளிந்திருக்கும் அளவுக்கு பொறுமையை அமைக்க முடியவில்லை. மூடர்களே, அமர்ந்திருங்கள், பொறுமை என்று கூவியபடி அவர் எழுந்து கைவீசியதும் அவரது தோளை தாக்கிய பெரிய அம்பு ஒன்று அவரை அள்ளி பாறை வெடிப்பு ஒன்றுக்குள் வீசியது. முதலை வாய் என திறந்திருந்த ஆழ்ந்த வெடிப்புக்குள் அவர் சறுக்கி உள்ளே சென்றார். அதன் இறுகிய கூர் முனையில் அவரது உடல் சிக்கிக் கொண்டது. கைகளால் உந்தி எழ முயல குருதியிலேயே வழுக்கி வழுக்கி உள்ளே சென்று மேலும் இறுகி கொண்டார். அவரது குருதி அவர் மேலேயே வழிந்தது. இடக்கையும் இடக்காலும் இரும்பாலானவை போல எடை கொண்டிருந்தன. கழுத்து தசையும் வலக்கால் தொடை தசையும் வெட்டுண்டு விழுந்த விலங்கின் தசை போல் துடித்து கொண்டிருந்தன. என் குடியே, என் மூதாதையரே, நான் என்ன செய்வேன் என்று ரைவதகர் நெஞ்சுக்குள் ஓலமிட்டார். என் பெண்கள், என் மைந்தர், என் மூத்தோர் என்று அவரது அகக்குகைக்குள் எதிரொலித்தன. நீ ரைவதகன் என ஒரு குரல் எங்கோ இருளில் முணுமுணுப்பதை இறுதியாக கேட்டார். காண்டீபம் 41வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.